ஃபிஷர் தானே தானா சரியாயிடும் அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய வேக்கப் கால் இது. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓம் ஸ்ரீ தன்வந்திரே நமஹ. இந்த பேஷண்ட் வந்து என்கிட்ட ரீசெண்டாக வந்திருந்தாங்க. என்ன ஆயிருக்கு, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஒரு வேறு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே வந்து அவங்களுக்கு இடுப்பில் ஒரு இடத்துல கட்டி மாதிரி ஆயிருக்கு, பஸ் வருதுன்னு சொல்லி பார்த்தா அது பைலோனைடல் சைனஸ். பைலோனைடல் சைனஸ்னால் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் இங்கே போடுறேன், ஒரு இமேஜும் நான் இங்கே போடுறேன். ஸோ அந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம், இடுப்பில் ஒரு கட்டி மாதிரி வரும், அதுலேருந்து பஸ் வரும். ஸோ இது பைலோனைடல் சைனஸ் தான் நினச்சி அவங்க வந்து ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஜரி பண்ணி என்ன ஆயிருக்கு, சர்ஜரி பண்ண நாள்லேருந்தே கான்ஸ்டண்ட்டாக பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. 1 மாதம் ஆயிருக்கு, 2 மாதம் ஆயிருக்கு, 3 மாதம் ஆயிருக்கு, பார்த்தா பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா எந்த குணமும் இல்லை அப்படின்னு சொல்லி வேறு இடத்துல போய் பார்த்துருக்காங்க. அங்கே போய் பார்த்ததுல தான் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா இது வந்து பைலோனைடல் சைனஸ் கிடையாது, இது வந்து ஃபிஸ்டுலா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஃபிஸ்டுலானா என்ன, இப்போ இந்த இமேஜ்லேயே பாருங்கள். இது வந்து பேஷண்ட் வந்து படுத்துக்கிட்டு இருந்தால் ஒரு ஸ்கேன் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சைடு வியூவிலேருந்து நம்ம பார்க்குறோம். இதுதான் ஆசனவாய். ஆசனவாய்க்குள்ளேருந்து இங்கே தெரியுது, ஆசனவாய்க்குள்ளேருந்து அப்படியே பஸ் இறங்கி 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 இந்த க்ரீனாக இருக்கிறதுலாம் பஸ்ஸு தான். இறங்கி இறங்கி அப்படியே எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. இடுப்பில் இருக்கிற போனு தாண்டி அதை தாண்டி போய் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, நம்மளோட பட்டக்ஸையும் தாண்டி ஓப்பன் ஆயிருக்கு. இவ்வளோ பெரிய ஃபிஸ்ட்லாம் இருந்திருக்கு. இதை வந்து பைலோனைடல் நினச்சி சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அது வேற விஷயம். இப்போ நான் இந்த வீடியோ எதனால பண்ணுறேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தா, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆசனவாயில் வெடிப்பு இருந்திருக்கு. இந்த ஆசனவாய் வெடிப்பு என்ன இருக்குது, ஆசனவாய் வெடிப்புனா ஒரு குழி இது இந்த மாதிரி இருக்கும், ஆசனவாயில் ஒரு வெடிப்பு மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த ஆசனவாய் வெடிப்பு அப்படியே விட்டுருக்காங்க அவங்க, பரவாயில்ல தானே ஆறிடும்னு. இந்த வெடிப்பு பெருசாகி ஆகி மோஷன் போய் அந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை உண்டாக்கி, இந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே இறங்கி 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 இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கணும். ஆனால் இவங்களோட பிரச்சனை இது அந்த இடத்துலையும் ஓப்பன் ஆகாமல் அப்படியே இறங்கி இடுப்பு வரைக்கும் போயிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஃபிஸ்டுலா எதனால் ஆயிருக்குன்னா, ஒரு சின்ன ஆசனவாய் வெடிப்பு ஃப்ரீயாக விட்டதால். ஸோ அடுத்த வாட்டி உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஆசனவாய் வெடிப்பு, அதாவது ஃபிஷர் இருக்குன்னு டவுட் இருந்தாலோ இல்லை ஃபிஷரே இருக்குன்னு தெரிஞ்சாலோ 100% ஒரு டாக்டரை போய் எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிரச்சனைக்கு நிறைய தீர்வு இருக்குது. ஆயுர்வேதத்தில் வந்து க்ஷார கர்மா பண்ணுவோம், க்ஷார சூத்ரா பண்ணுவோம், அக்னி கர்மா பண்ணுவோம். அலோபதியில் நிறைய நீங்கள் எந்த சர்ஜரி என்ன ப்ரொசீஜர் வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் முதல்ல இந்த பிரச்சனை என்னன்னு முதல்ல தெரிஞ்சு அதை சரிப்படுத்திக்கோங்க. இல்லாட்டி இந்த நிலைமைக்கு தான் வந்து உட்கார வேண்டி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பார்த்து உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் சேர்ற மாதிரி போய் பாருங்கள். இந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் இருந்தே ஆகணும். இதை பற்றி நம்ம எல்லாரும் பேசணும்.